மதுரையில் ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறக்கூடிய பாஜகவினுடைய தமிழ்நாடு அளவிலான மாநில, மாவட்ட மற்றும் மண்டல் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா தலைமையில் தொடங்க இருக்கிறது. முன்னதாக மதுரையில் சரியாக 12 மணி அளவில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் முடித்திருந்து வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் நட்சத்திர விடுதியில் திரும்பியிருந்தார். அந்த விடுதியில் 22 மாநில நிர்வாகிகள் அடங்கிய மைய குழு கூட்டமானது அங்கு தனியான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், மாநில அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் 22 பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷாவுடன் பங்கேற்றார்கள். அதில் அதிமுக, பாஜக கூட்டணி அமைந்தும் கூட்டணி கட்சிகளுடன் கூட்டாகவும் மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களை முன்னெடுக்காதது ஏன் என்ற கேள்வியும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கட்சியிடம் உள்ள சுணக்கம் முக்கியவை குறித்தும் காரசாரமாக அமித்ஷா விவாதித்ததாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மதுரை ஒத்தக்கடை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திடலில் பாஜகவின் மாநில மற்றும் மாவட்ட மண்டல நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா அங்கு பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் தனியார் நட்சத்திர விடுதியில் அவர் ஒரு முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் திமுகவுக்கு எதிராக உத்வேகத்துடன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து களப்பணி ஆற்ற வேண்டும் முக்கிய ஆலோசனைகளையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, அதே போல தென் மாவட்டங்களில் 5 இடங்களுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்தது குறித்தது 2ஆம் இடம் வந்த அந்த நிர்வாகிகள் போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய பட்டியல்களையும், அதே போல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த 5 இடங்களில் 2ஆம் இடம் தமிழகத்தில் 2ஆம் இடம் வந்ததை குறித்து அந்த உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்றும் நிர்வாகிகளிடம் அமித்ஷா பேசியிருக்கிறார். வருகின்ற நாடாளுமன்ற அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் குறித்த மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அதே போல அதிமுக கூட்டணியில் வரக்கூடிய தேர்தலில் 50 இடங்களில் போட்டியிட வேட்பாளர்கள் பட்டியல் தயார் செய்ய வேண்டும் எனவும், கூட்டணி கட்சிகளையோ அதன் தலைவர்களையோ எந்த விதத்திலும் பாஜகவினர் விமர்சித்து பேச வேண்டாம் எனவும் அவர் ஒரு கட்டளையை வெளியிட்டிருக்கிறார். மேலும் பல கட்சிகளை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே நிர்வாகிகள் அனைவரும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு கூடுதல் உழைப்பு பாஜக தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான பொறுப்பு என்பது வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இல்லாவிட்டாலும் கூட, ஆனால் அவருக்கான அந்த தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய எழுச்சி என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. நயினார் நாகேந்திரன் கூட அதிக அளவு போஸ்டர்களோ அல்லது அவருடைய பெயரை வெளிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நிர்வாகிகள் தயக்கம் காட்டி வரக்கூடிய நிலைதான் இருந்து வருகிறது. ஏனென்றால் இன்றைய தினம் கூட அமித்ஷா அவை சந்திப்பதற்காக சாலையில் நயினார் நாகேந்திரன் தனியாகவும் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தனித்தனியாக வந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது பாஜகவினுடைய தலைவர்கள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கும் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் இடையே ஒரு உட்கட்சி பூசல் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருவது ஆங்காங்கே பார்த்து வருகிறோம். அவருடைய தொண்டர்கள், அண்ணாமலையுடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக நயினார் நாகேந்திரனுடைய உருவப்படமும் என்பது இல்லாமல் போஸ்டர் அடிக்கிற கலாச்சாரம் என்பது இன்னும் தமிழகத்தில் அதிகரித்துதான் வருகிறது.